ஃப்ரெண்ட்ஸ், புளி லோடு இறக்கி முடிச்சுட்டு இப்போ மசாலா ஏற்றுறதுக்கு வந்துருங்க. எங்கன்னு பார்த்தா அங்கேருந்து எம்டி வந்துட்டுங்க. பாப்பரம்பட்டிலேருந்து இன்னைக்கு பெங்களூருக்கு பொம்சாந்திரம் வந்துருக்குறேங்க. மசாலா லோடுன்னு சொன்னுக்கிறாங்க, ஸ்வஸ்திக் மசாலா பார்க்கணுங்க. நேற்று ஏற்றல, முந்தா நேற்று வந்தேங்க. முந்தா நேற்று நைட்டு வந்தது, நேற்று ஏற்றல. நேற்று நான் வீட்டுக்கே போயிட்டுங்க, இவங்க ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு காற்றுல தாங்க வந்தோம். அதே மாதிரி நம்ம கம்பெனி வண்டிங்க இங்கே எனக்கு இது பாருங்க, கேண்ட்ரோலாம் வச்சுருக்கிறாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது. சரிங்க, இன்னும் 1/2 மணி நேரம் லோடு ஏற்றுறோம் அப்படின்னுறாங்க. 8 மணிக்கு ஏற்றுறேன்னு சொன்னாங்க. இப்போ டைம் பார்த்தா 11 மணி ஆகுதுங்க. சரிங்க, அப்படியே ஏற்றும் போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நான் போடுற கம்பெனியில் கேண்டர் கொடுக்குதுங்க. ஒரு 5 வண்டியோ 7 வண்டிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் ஆனாலும் வேகமாக வண்டி போட்டுடலாங்க. வண்டி போடுறத அனைத்து முயற்சி எடுத்துனுக்குது. நம்ம ப்ரொடியூசர்ஸ் வேறு வண்டி போட்டுடலான்றாங்க. நான் தான் வேணாம், பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்றேங்க. ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சினிங்கன்னு நினைக்கிறோம். கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேங்க. நிறைய பேர் ஃபேஸ் கட்டி வீடியோ போடுன்றீங்க. கண்டிப்பாக போடுறேங்க. அது கொஞ்ச நாளுங்க. நம்ம வண்டி வாங்கும் போது ஆகட்டும், இல்லை வேறு எதனா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நான் ஃபேஸ் கட்டியே வீடியோ போடுறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கொஞ்ச நாளைக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் கேட்டு வந்தாங்க. லோடு இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. எங்கேக்கின்னு பார்த்தா தும்கூர் தாங்க, பொம்சந்திரா டு தும்கூருங்க. அப்படி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. லோடு ஏற்ற அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வெயில் வேறுங்க, சும்மா கும்முன்னு பொழக்குதுங்க. எங்கே காணோம், வெயில் செம்மையாக பொழக்குதுங்க. நம்ம ஊர் பக்கம் தருமபுரிக்கும் இங்கேக்கும் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்குதா ஆகாசன்னு கேட்டால் பெருசாக எதுவும் இல்லைங்க. எல்லாம் ஒரே மாதிரி அடிக்குது வெயில். அங்கேயும் மண்டே பொழுக்குது, இங்கேயும் மண்டே பொழுக்குது. வெயிலுக்கெல்லாம் அங்கே கம்மியாக அடிக்கணும், இங்கே ஜாஸ்தி அடிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. போட்டு எல்லாம் இடத்துலாம் சுட்டு தள்ளுதுங்க. சரிங்க, நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். லோடு ஏற்ற பாயிண்ட்டு விட்டாச்சுங்க வண்டி. அவ்வளோதாங்க, லோடு ஏற்ற அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், 3 நாள் கழிச்சு லோடு ஏற்ற ஆரம்பிச்சிடுங்க. ஸ்வஸ்திக் மசாலா ஃபுல்லுமே மசாலா தாங்க. சரிங்க, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றாங்க. சொந்தமா திமிர்ல வளர்ந்த பிராண்ட் இது. டோட்டல் 3 பார்ட்டி வருமாங்க. 2 ஏற்றிட்டாங்க, லாஸ்ட் ஏற்றுறாங்க. 3 இல்லை 4 வரும்னு சொன்னுறாங்க. பார்க்கலாம், 3ஆவது ஏற்றினுக்கிறாங்க. எல்லாம் ஒரே பார்ட்டி தானாங்க, பக்கத்து ரோடும். 3 பார்ட்டின்னு சொன்னுவாங்க, எல்லாம் ஒரே பார்ட்டி தான் அப்படின்னாங்க. கரெக்டாக தெரியலைங்க என்னென்னு. போய் பார்த்தா தான் தெரியும் எது உண்மை எது போய். கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியலைங்க. ஃபுல்லு பிளாக் கலராக தெரியுற மாதிரி தெரியுது. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு சின்னதாக தாங்க வரும். ஆனாலும் பெருசாக ட்ரை பண்ணுறோம். இது நம்ம வண்டி தாங்க லோடு. வண்டி அனாத்துற மாதிரி தெரியுதுங்க. எலக்ட்ரிக்கு அனாத்துது, இது ஏறுறதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் கொடுத்தோட ஏறுது. இந்த மாதிரி சீட் வேறு கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நம்ம வண்டிக்கு தான், எல்லாமே ஊருக்கு தாங்க. எல்லாம் சாப்பாடுக்கு போயிட்டாங்க. 1 மணி ஆகுது கொடுக்குது. டைம் கூட பார்க்கலங்க. ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா ஜம்முன்னு புறப்பட்டுக்கலாம்னு பார்த்தா சாப்பாடுக்கு போயிட்டாங்க. சரிங்க, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃபைனலி லோடு முழுசாக ஏற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க, புறப்படுத்தாங்க. பில்லு வந்துச்சுன்னா அப்படியே புறப்படுத்தாங்க. அதுக்குள்ள நம்ம பை கட்டிட்டுன்னு வச்சுக்காங்க, பில்லு வரும், அப்படியே புறப்படுத்தாங்க. லோடு ஏற்றி முடிச்சு வந்தாச்சுங்க. பார்க்கிங் வந்துருக்குறேங்க. பாய் போடுறதுக்குலாம் அவ்வளோதாங்க. நீங்கள் வேறுங்க, சூரியன் வேறு இங்கேக்கிறான். போட்டு போலன்னு பொழக்க போகுது வெயில். சரிங்க, பாய் கட்டி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸ்வஸ்திக் மசாலாஸுங்க. எப்படி கும்முன்னு ஏற்றினுக்கிறாங்களா? பாய் கட்டுறதுக்குள்ளங்க கிழிஞ்சி பொழப்பு இன்னைக்கு. சரிங்க, பாய் கட்டிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வெற்றிகரமாக பாய் கட்டி முடிச்சாச்சுங்க. வெயில் ஒன்றும் பெருசாக அடிக்கலைங்க. ஏதோ லைட்டாக கருணை காட்டியாச்சு. ஒன்றும் பெருசாக வெயில் அடிக்கல. மண்டை பழகளெல்லாம் வெயில் இல்லைங்க. அவ்வளோதாங்க, பில் வந்தால் அப்படியே புறப்படுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டி வந்து பில் கொடுத்துட்டு போனாங்க. நைட்டில் தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டிரைவர்னா. ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலங்க. இன்னும் பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்கே வருது அப்படின்னு கேட்டுனா அப்படியே புறப்படுறதாங்க. நைட் தான் புறப்படுற மாதிரி இருக்கும். அப்படியே புறப்படும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. கிளம்பியாச்சுங்க. மணி பார்த்தா 11 மணி ஆகுதுங்க. நைஸ் ரோடு ஏறினுக்கிறேங்க. அப்படியே புறப்பட வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுங்க, பாயிண்ட்டுக்கு. எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்க. பில்லில் வந்து ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் போட்டுருந்துச்சு. இங்கேயும் அதுதான் இருக்குது. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்க. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரே போய் தாங்க போட்டுருந்தேங்க. நைட்டு மழை வந்துருச்சுங்க பெங்களூரில். ஓரளவு ஜோரெல்லாம் போயிலுங்க. சும்மா நேரத்துக்கு சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லி அப்படி பாய் போட்டுங்க. ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ பாய் போட்டோங்க. பாய் போட்டு மடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு பை போட்டால் நம்ம நேரம் பார்த்தீங்களாங்க மழை கும்முன்னு பெஞ்சிருச்சு. அதான் அப்படியே பாய் போட வச்சுங்க. சரிங்க, இறக்கும் போது நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சரிங்க, அப்படியே போய் தூங்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா இங்கே ஒரு பின்னாடி ஒரு வண்டிங்க. ஏடா இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவ்வளோ மழை தான் பெஞ்சிச்சு. வண்டி மேலே போய் படுத்துக்கிறாங்க பாருங்க. அவங்க கஷ்டம் என்னவோ யாருக்கு தெரியும். வண்டி பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க. இப்போ தான் பாயெல்லாம் மடிச்சுங்க. பாய் மடிச்சு முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 8:00 கரெக்டாக. நம்மளை இறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. இங்கே ஒரு இடத்துல மரியாதை இல்லை, மரியாதை இடத்துல என்னது சும்மா இறக்கினேன் அப்படின்னு சொல்லி வரதில்லை அப்படின்ட்டுங்க. நான் ஒரு மாதிரி எகத்தாளமாக பேசுகிறாங்க. அதனால தான் சரி போட இறக்காங்க, நீங்களே இறக்காங்கடா அப்படின்னு சொல்லி கம்முன்னு ஆகிட்டுங்க. சரிங்க, அப்படியே இறக்கும் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாதிலோடு பக்கம் இறக்கிட்டாங்க. தயிர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. தயிரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிங்க. அந்த லாஸ்ட்டுக்கு இது வருங்க. அந்த முட்டு வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிங்கன்னா தயிரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இப்போ இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. சரிங்க, அப்படியே இறக்கி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. தும்கூர் மார்க்கெட் கூட நல்லா பெருசாக இருக்குதுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நல்லா பெருசாக இருக்குதுங்க. காற்றுலேயே வந்து நிறைய கூட்டமாக இருந்தனுமே என்னவோ. இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக்குதுங்க. மணி பார்த்தா 11 மணி ஆகுதுங்க. கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். அது கடைங்க எங்கேயுமே கிடைக்கலங்க. தயிரே கிடைக்கல. 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுங்க. தயிருக்கு தும்கூரில் பஞ்சங்க. எவ்வளோதாங்க நடக்கிறது. நானும் தயிருக்கு அழியிறான். பார்க்கலாம் கிடைக்குதே நான் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு வழியாக தயிர் வாங்கிட்டுங்க. பெருமையாக்குதுங்க. 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு தயிர் வாங்கிட்டுங்க கரெக்டாக. இதோட போக வேண்டியதாங்க வண்டிக்கிட்ட. அப்படியே போக வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. கேஸ் கடை, பாத்திர கடை, துணி கடை, மசாலா கடை எல்லா கடையும் இருக்குதுங்க. தயிர் கடை மட்டும் காணுங்க. அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டுங்க தயிரை. ஓ சக்ஸஸ் ஆகிருந்தீங்க. நாம ஊர்க்கடை இப்போ உடஞ்சி போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் பாதி லோடு இருக்குதுங்க. இன்னும் பாதி லோடு இருக்குதுங்க. இங்கே கொஞ்சம் இருக்குதா, இங்கே இவ்வளோ இருக்குது, இன்னும் அங்கே அவ்வளோ இருக்குதுங்க. 3 டெலிவரிங்க டோட்டலு. 2 இவங்களுக்கு, இன்னும் 1 மட்டுங்க. இதில் சம்பவம் என்னங்க, இங்கே ஒரு போர்டு இருக்குதாங்க. இது ஒரு ஜிஎஸ்டிங்க. கீழே ஒன்றுக்கு இது வருங்க, அது ஒரு ஜிஎஸ்டிங்க. 2 வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்க, அப்படியே இறக்கணும் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாதி லோடு நாம தாங்க இறக்கணும். யாரும் ஆள் இல்லை இறக்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. காத்தாலே கெஞ்சினாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக லைட்டாக இதாகிடுச்சுங்க, கீரல் மாதிரி ஆயிடுச்சு. காத்தாலே கெஞ்சினாங்க, லைட்டாக ஆட்டிடியூட் காட்டினாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இறக்கல. என் போய்ட்டு வந்துட்டு கெஞ்சனா இறக்கிறேன். அதுதான் சரிங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டான். இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. அது வேறு இடத்துல எடுக்க வேண்டியது, வேறு இடத்துல இறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இறக்கணும் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ லோடு இருக்குதுங்க. இவ்வளோ லோடு வேறு இடத்துல இறக்கணும் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. பொண்ணு இருக்கிறோங்க. நான் அப்படியே தொங்கியாச்சுங்க. இப்படியே தொங்கிட்டு வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக அன்லோட் பண்ணியாச்சுங்க. நானும் நம்ம டிரைவரான தாங்க மேலேருந்து எல்லாம் எடுத்து கொடுத்தோம். இங்கேருந்து அப்படியே இறக்கி அங்கே எடுத்துன்னு போயிட்டாங்க. சரிங்க, இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் திருப்பிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க. பை பாய்.